கிருஷ்ணாவை நிவின் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு. பார்த்தா கிருஷ்ணா வந்து வந்த வண்டியை அமுச்சு விட்டுட்டு நேராக வந்து ஒரு கார் பக்கத்தில் வராரு. பார்த்தா அந்த கார்லேருந்து இறங்குறாரு ராகவ். ராகவ் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு நிவின். ராகவா அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் வந்து கிருஷ்ணாவும் மும்முரமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து கரெக்டாக ராகவ் வந்து நிறைய பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கட்டளை போடுறாரு. அதை கேட்டுட்டு கிருஷ்ணாவும் வந்து சரி நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாரு நம்ம நிவின். அடுத்து 2 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. இங்கே நிவின் யோசனை பண்ணுறாரு. அப்போது இந்த கிருஷ்ணாவுக்கும் ராகவுக்கும் என்ன சம்மந்தம்? ராகவ் எதுக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து கிருஷ்ணா கிட்ட சொல்கிறான், கிருஷ்ணாவும் செய்கிறேன்னு சொல்கிறான். அப்போ என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக வந்து விடவே மாட்டாங்க இவங்க. குடும்பத்தை ஏதோ பண்ணுறதுக்கு தான் காவேரி குடும்பத்தை இவங்க எல்லாமே பிளான் பண்ணுறாங்க. நல்லா புரியுது. இந்த விஷயத்தை உடனே விஜய் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃபோன் பண்ணுறாரு. விஜய் உங்களை உடனே மீட் பண்ணோன்னே சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க விஜய். விஜய் வந்துட்டோன்னே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்றைக்கி நான் கிருஷ்ணா வந்து ஃபாலோ பண்ணேன். அப்போ நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது. கிருஷ்ணா வந்து அந்த ராகவ் வந்து போய் மீட் பண்ணால் ராகவ் வந்து ஏதோ வந்து கட்டளையாக சொன்னான். அப்போ கிருஷ்ணா வந்து செய்கிறேன்னு சொன்னால் எனக்கு என்னமோ உங்களோட கம்பெனியில் தான் ஏதோ செய்ய சொல்லியிருக்கான்னு தோணுது. அவன் ஏதோ ஆஃபீஸு கம்பெனி ஏதோ பேசுகிற மாதிரி தான் என் காதில் விழுந்தது. நான் தூரத்துலேருந்து பார்த்தா எனக்கு ஒன்றும் தெரியல. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க விஜய். கிருஷ்ணா வச்சு தான் ராகவும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏதோ பிளான் பண்ணுறான். ராகவனை அவன் தூக்கணும்ல, அதுக்காக பதிலடி கொடுக்க தான் இப்படி பண்ணிகிட்ருக்கான் போல் இருக்கு அப்படின்னோடனே நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். எனக்கு எதுவும் அந்த கிருஷ்ணா அந்த குடும்பம் எதுவுமே சரியில்லைன்னு தோணுது. ஒருவேளை இவங்க எல்லாரையுமே வந்து இவங்க தான் எதுவும் பண்ணுறாங்களா, இவங்க ஆட்டி வைக்கிறாங்களா, இல்லை என்ன நடந்திருக்கு ஒன்றும் புரியல. முழு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிங்க நிவின், இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். அந்த ராகவ் மேலே லைட்டாக சந்தேகம் தான் இருந்தது, அது ஊர்ஜிதமாயிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் பார்க்குறேன். சரி நான் தொடர்ந்து வந்து கிருஷ்ணா வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். கிருஷ்ணா எங்கே போகிறேன் எங்கே வரேன் எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்கிறாரு. சரிங்க நிவின், ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ தூரம் உங்களை வேலையை விட்டுட்டு இங்கே பண்ணிங்க, இதுவே போதும். இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். இல்லை இல்லை இதில் நானும் ஹெல்ப் பண்ணணும் இல்லையா, அதனால் கொஞ்ச நாள் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சரின்றாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணா வந்து கம்பெனிக்கு வராரு, சைட்டுக்கு வராரு. சைட்டுக்கு வந்தோடனே எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, எப்போவுமே ஒர்க் நடக்காது, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. பார்த்தா ஆளுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களை நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இங்கெல்லாம் இந்த வேலையெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னேன்னா இல்லையா, எதுக்காக இதெல்லாம் யாரை கேட்டு இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க இந்த இடத்த, இதை யாரை கேட்டு பண்ணீங்க, என்ன ஆளுக்கு ஏதோ பண்ணி வச்சுருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யாருங்க சொன்னது அப்படின்னு எல்லாம் முதலாளி தான் அப்படின்னு. முதலாளியா என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அவர் என்ன தான் விஜய் தான் இந்த கம்பெனியோட முதலாளி, அவர் என்ன தான் நியமிச்சிருக்காரு, நான் சொல்கிறபடி தான் இங்கே நடக்கணும், நான் சொன்னால் தான் நீங்கள் இந்த வீடே ஸ்டார்ட் பண்ணணும், இல்லைனா இந்த வேலையெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, யாரை கேட்டு இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. உடனே வந்து கூப்பிடுங்க அந்த மேஸ்திரி அப்படின்னு. மேஸ்திரி வராரு. என்ன சார் அப்படின்னு. இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட சொன்னல வேலையை நிறுத்தி வைங்க, நான் சொல்லப்போ வேலை செஞ்சுக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு இப்போ யார் உங்களை வேலையை ஆரம்பிக்க சொன்னது? சார் இல்லை சார், வேலை வந்து கண்டிப்பாக ஆரம்பிச்சு தானே ஆகணும், விஜய் சார் சொல்லியிருக்காருல இந்த வேலையெல்லாம் வந்து ஆரம்பிக்கணும், இங்கே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா, நான் தானே இந்த இடத்தோட இன்சார்ஜ், என்ன வேலை எப்போ செய்யணும் எனக்கு நல்லா தெரியும், எதுக்காக எல்லா வேலையும் ஆரம்பித்து விட்டுருக்கீங்க, பார்த்தா இந்த இடத்த மாற்றிருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது அப்படின்னோடனே உடனே வந்து சார் அது வந்து சார் விஜய் சார் தான், இங்கே பாருங்கள், இங்கே பொறுப்பு நான் தான், ஓனர் என்ன தான் இந்த இடத்துக்கு ஓனராக இருந்தாலும் நான் தான் இங்கே எல்லாத்துக்கும் பொறுப்பு, புரியுதா, நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும், புரியுதா அப்படி இல்லையா அப்படின்னோடனே கரெக்டு தான் சார், ஆனால் இப்போ விஜய் சார் சொன்னது தான் நாங்கள் கேட்டுட்ருக்கோம், அவர்கிட்ட எப்படி சார் நாங்கள் சொல்கிறது, நீங்கள் சொல்கிறத கேட்க முடியாதுன்னொன்னே கரெக்டாக சொல்கிறீங்க மேஸ்திரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வர்றாரு. விஜய் பார்த்தோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு. கிருஷ்ணா என்ன கிருஷ்ணா, உங்களை நான் வேலை செய்ய சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்ல சொன்னேன், நீங்கள் என்னென்ன வேலை செய்ய வேணாம்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன ஐடியாவில் இருக்கீங்க கிருஷ்ணா, இங்கே வேலை நடந்தால் தானே ஃபாஸ்ட்டாக ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண முடியும், சார் அது வந்து சார் நீங்கள் எப்போ சார் வந்தீங்க, எப்போவுமே இவ்வளோ சீக்கிரம் வரமாட்டிங்களே அப்படின்னோடனே ஆமாம் இதுக்கப்புறம் வந்து தான் நான் ஆகணுன்னு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு.